students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 ல problem number first option, that is first problem, second option பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate -1 to integral -1 to 1 dx by x square plus 2x plus 5. ஓகேமா? கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம I எடுக்கலாம். I equal to integral -1 to 1 dx by x square plus 2x plus 5. ஓகேமா? இந்த that is denominator நம்ம simplify பண்றதுக்கு formula method change பண்ண போறோம். அதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா completing the square method ஃபாலோ பண்ண போறோம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது எப்படின்னா ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் சரியாமா? அது எப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஎக்ஸ், ஏன்னா ப்ளஸ் வேல்யூவாக இருக்கலாம் மைனஸ் வேல்யூவாக இருக்கலாம், நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கலாம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சரியாமா? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்படி இருந்துச்சுன்னா இதற்கான கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எப்படி வரும்னா இந்த இடத்துல என்ன இருக்குமா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்லையே அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் சரியா? ரூட் எக்ஸ் ஸ்கொயர் புரியுதாமா? எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம ரூட் எடுக்கணும். இப்போ வந்து 4 இருந்துச்சுன்னா ரூட் எடுத்தால் என்ன வரும், நம்ம 2 வரும். அதான் ஃபஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ் டேர்ம் தான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன சைன் இருக்குமோ நம்ம ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம், என்ன ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். ஜென்ரல் டேர்மாக எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கிட்ட என்ன வேல்யூ இருக்குதோ என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே எடுத்துட்டு டிவைடட் பை 2 நம்ம போட போகிறோம். புரிஞ்சுதாமா? எக்ஸுக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம அதே நம்பர் எழுதிட்டு டிவைடட் பை 2, அதாவது அந்த நம்பரை நம்ம பாதி ஆக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல நமக்கு மைனஸ், மறக்காமல் மைனஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் என்ன நம்பர் வந்திருக்கு அதை அப்படியே எழுதிக்கோங்க, த ஹோல் ஸ்கொயர் a by 2 தி ஹோல் ஸ்கொயர். புரியுதாமா? அதாவது a by 2ன்னு அப்படி எழுதியிருக்கேன். இங்கே என்ன நம்பர் வருதோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்து இதில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி எழுதிக்கோங்க சரியாம்மா? பிங்கிறது ஒரு நம்பர் இல்லையா? இதான் ஃபார்ம், இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து ஞாபகம் வைக்க வேண்டி நம்ம எழுதக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேம்மா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம், என்ன சைன் இருக்குது நமக்கு தெரியாது, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். எக்ஸுக்கிட்ட என்ன டேர்ம் இருக்கோ அதை நம்ம பாதியாக டிவைட் பண்ண போகிறோம், த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸ் a by 2 நம்ம போட்டோம்ல அது அப்படி அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படி எழுதி அதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க போகிறோம், ப்ளஸ் போட்டு பிஏ நம்ம விட்டு எழுத போகிறோம். புரியுதாமா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம எழுதலாம். அதாவது I ஈக்குவல் டு இன்டெக்ரல் -1 to 1 dx by, இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ரூட் இல்லையாம்மா? அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கிடைக்கும். அடுத்து இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்து a by 2, இங்கே ஏன்னா என்னது எக்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய டேர்ம் தான் ஏ இல்லையா? ஸோ ஏ கிட்ட என்ன நம்பர் இருக்குது நமக்கு 2. ஸோ 2 டிவைட் பை 2னா என்ன வரும், நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 1 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் அக்கார்டிங் டு தி ஃபார்முலா, சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலான்னு வச்சு விடுவோமே, அதுக்கடுத்து மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே என்ன இருக்குதோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஸோ 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் நம்ம வரும் 1. ஸோ 1 ஸ்கொயர்னால 1 தான் நமக்கு கிடைக்கும், விட்டுடலாம். அடுத்து ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, பி இருக்கக்கூடிய இடத்துல கான்ஸ்டன்ட் 5 இருக்குது. ஸோ அப்படி எழுதிக்கலாம். புரியுதாமா? dx by x plus 1 the whole square minus 1 plus 5. இதை நம்ம இன்னொரு வாட்டி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். I equal to integral -1 to 1 numerator dx அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னமா கிடைக்கும், x plus 1 the whole square மைனஸ் இது வந்து -1 இப்படி வரும் இல்லையாம்மா? சரி, -1 plus 5, இது நீங்கள் வந்து ப்ராக்கெட் போட்டுறாதீங்க, இதை நம்ம அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். -1 plus 5 என்னமா கிடைக்கும் நமக்கு +4. புரிஞ்சுதா? இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்முலா மெத்தடுக்கு கிடச்சிருச்சு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஃபார்முலா மெத்தட் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். I equal to integral -1 to 1 dx by x plus 1 the whole square plus 2 square. புரிஞ்சுதாமா? இப்போ நமக்கு ஃபார்முலா மெத்தட் கிடச்சிருச்சு. அதாவது இன்டெக்ரல் ஆஃப் dx by x square plus a square, அந்த ஃபார்முலா எப்படி வரும் பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் dx by x square plus a squareக்கு ஃபார்முலா என்னமா வரும், 1 by a tan inverse x by a. இதான் வந்து ஃபார்முலா. கிளியராக எழுதுறேன், x by a இதான் வந்து இன்டெக்ரல் ஆஃப் த டேர்முக்கு வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். I equal to 1 by ஏக்கு பதிலாக நமக்கு 2 இருக்குது இல்லையா? 1 by 2 என்ன பண்ணணும், tan inverse இல்லையா? tan inverse எக்ஸுக்கு பதிலாக நம்ம x plus 1 இருக்குது. ஸோ x plus 1 டிவைடட் பை ஏக்கு பதிலாக நமக்கு 2 இல்லையா? இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் வந்து -1. நம்ம கான்ஸ்டண்ட்டை நம்ம தனியாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம் பாருங்கள். I equal to 1 by 2 as constant
Now apply the upper limit. Okay. Tan inverse of bracket numerator நமக்கு 1 plus 1 2. 2 divided by 2 நமக்கு 1 கிடைக்கும். இப்போ நம்ம upper limit apply பண்ணிட்டோம். Next minus lower limit. So tan inverse of bracket இங்க minus 1 apply பண்ணும்போது 0 ஆயிரும் இல்லையா? 0 divided by something வந்து 0 தான். So அப்படி விட்டுக்கலாம். Next step இப்போ நமக்கு தெரியும் tan inverse of 1 எந்த ஆங்கிளுக்கு நமக்கு tan inverse of 1 நமக்கு கிடைக்குமா? tan inverse அதாவது 1 tanக்கு வந்து 1 வந்து pi by 4ங்கிற டிகிரியில் தான் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து pi by 4. tan inverse 0ங்கிறது நமக்கு தெரியும் 0 இல்லையா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். I equal to 1 by 2 into pi by 4. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா pi by 8 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர். நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்.